வணக்கம். என் பேர் வேதையன். இயற்கை விவசாயி, நாலுவதி கிராமம், தலைஞாயிறு வட்டாரம். பார்த்தீங்கன்னா, இயற்கை வழி வேளாண்மையில இந்த C7 கடலை சாகுபடி செஞ்சிருக்கிறேன். இதில ஆரம்பம் முதல்ல அந்த அறுவடை வரைக்கும் இந்த கடலை சாகுபடி பத்தி, அதற்கான நோய் எதிர்ப்பு முறையும், நோய் தாக்குதலும், வளர்ச்சி முறைய பத்தி சொல்லப் போறேன். ஒண்ணும் இல்ல, இத நான் போட்டிருக்கிறது வந்து C7. ஆரம்ப கட்டத்தில பார்த்தீங்கன்னா, இதுக்கு வந்து வந்து 1 ஏக்கருக்கு கிட்டத்தட்ட 1 டன் எருவுல 20 கிலோ வேப்ப புண்ணாக்கு, இதோட ஊட்டமேற்றிய தொழு உரம். அது வந்து மீன் அமிலத்த ஒரு 100 கிலோவுல 1 லிட்டர் மீன் அமிலத்த கலந்து, அதோட எருவோட கலந்து, வேப்ப புண்ணாக்கு 20 கிலோ கலந்து இத முதல்ல குடுத்துட்டு, அதன் பிறகு ரொட்டேட்டர் ஓட்டிட்டு, அதன் பிறகு இந்த கடலைய போட்டிருக்கேங்க. இது பார்த்தீங்கன்னா, முக்கியமானது இதில வந்து விதை நேர்த்தி. இப்ப சூடோமோனாஸ் அதுக்காக தான் இந்த இத பார்த்தீங்கன்னா, இது வேரழுகல் நோய் அதிகமா இதில வரும். அந்த இதுக்கு சூடோமோனாஸ் இல்லாட்டி பஞ்சகாவியம் 1 லிட்டருக்கு 30 மில்லி விதத்தில இத விதைநேர்த்தி பண்ணிட்டீங்கன்னா, இந்த பிரச்சனை வேரழுகல் இதில வராது. விதைநேர்த்தி பண்ணி போட்டுட்டு, இதிலேருந்து கடலை போட்டதுலேருந்து கிட்டத்தட்ட 21வது நாள். கண்டிப்பா எங்கனாலும் பார்த்தீங்கன்னா, 21 நாள் எங்கேயோ ஒரு பூ இதில பூத்திருக்கும். அப்ப 25ஆம் நாள்லேருந்து 40 நாள் வரைக்கும் இது பூத்து அன்னன்னைக்கு மலர்ந்துக்கிட்டே இருக்கும். இந்த நேரத்தில குறிப்பா அந்த 25லேருந்து 40 நாள் வரைக்கும் கண்டிப்பா மாலை நேரத்தில தான் தண்ணீர் இறைக்கணும். ஏன்னா, காலையில இறைச்சிங்கன்னா, அந்த பூ அழிந்து அதோட மகரந்த சேர்க்கை குறைஞ்சி, இதோட மகசூல் குறையும். அதனால தான் மாலை நேரத்தில தண்ணி இறைச்சிங்கன்னா, இதுக்கு நல்ல பயனா இருக்கும். அதுக்கு அடுத்த கட்டம், இப்ப 25ஆம் நாள் நீங்க ஒரு பூவ பார்த்துட்டீங்கன்னா, இப்ப அடுத்த கட்டத்துக்கு நம்ம அதிகமா செடி வளரணும், பூ பூக்கணும் அப்படின்னா, பஞ்சகாவியா லிட்டருக்கு 30 மில்லி வீதம், ஏக்கருக்கு 200 லிட்டர் தண்ணீல நீங்க கலந்து, இத மாலை நேரத்தில ஸ்ப்ரே பண்ணி விட்டீங்கன்னா போதுமானது. பூ அதிகமா படுத்துரும். அடுத்தது தூண் இறங்குறதும் அதிகமா இறங்கும். அடுத்த கட்டமா நீங்க பார்த்தீங்கன்னா, 40ஆம் நாளு பூ ஓய ஆரம்பிக்கிற பிறகு அந்த தூணு விழுதெல்லாம் இறங்க ஆரம்பிக்கும் சன்னமா. அந்த டைம்ல தேமோர் கரைசல், அதாவது 10 லிட்டருக்கு 1 லிட்டர் தேமோர் கரைசல். இது எதுக்குன்னு கேட்டீங்கன்னா, அந்த விழுது இறங்குறதோட வளர்ச்சி நல்லாயிருக்கும். அடுத்தது அதோட பிஞ்சு பிடிக்கிறதுக்கு தன்மை நல்லா வளர்ச்சியா, நல்லா திரட்சியா நல்லா வளரும். அதுக்காக தான் அந்த தேமோர் கரைசல் 40வது நாள். அதுக்கு அடுத்தது இடையில பார்த்தீங்கன்னா, இப்ப இது மாதிரி இலை சுருட்டு புழு இது மாரி வந்ததுன்னா, ஒண்ணும் இல்ல. இப்ப வேப்பெண்ணெய் 1 லிட்டருக்கு 5 மில்லி வீதம் கொஞ்சோண்டு காதிக்கிறாப்பு சோப்ப கலந்து நீங்க ஸ்ப்ரே பண்ணி விடுங்க. அது சரியாயிடும். ஆரம்ப கட்டத்திலேயே குடுத்தீங்கன்னா, இந்த பூச்சி தாக்குதல் ரொம்ப குறையும். ஏன்னா, இப்ப இந்த இலை சுருட்டு புழு நாளுக்கு நாள் இருக்க இருக்க, அது பெரிய புழுவாகி 8 நாள் விட்டீங்கன்னா, அது பெரிய புழுவாகி, அது என்ன செய்யும், அந்த இலையெல்லாம் மேல அப்படியே ஆடு மாரி திங்க ஆரம்பிச்சிடும். அந்த டைம்ல நீங்க போறபோது தான் கடலை பெரும்படியா பாதிக்கப்படும். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா, ஒரு 2 நாள்ல நீங்க சரி பண்ணிட்டீங்கன்னா, இது நீங்க சாதாரணமா சரி பண்ணிடலாம். அதிகமான பூச்சி தாக்குதல் வராது. அப்புறம் அப்படி உங்களுக்கு அது மாரி புழு இருக்கு, அங்கங்க பூச்சி திங்குது அப்படின்னாக்கா, வேணும்னா அசாடின் லிட்டருக்கு 5 மில்லி, அதுவும் வேப்பெண்ணெய் தான். வேப்பெண்ணெய் கரைசலு. அதில நச்சுத்தன்மை ஒரு 3% இருக்கும். அது இந்த சின்ன புழுவா இருக்கிறபோது அதெல்லாம் செத்து போயிடும். அந்த மாரி இத குடுத்து விட்டீங்கனாலே போதுமானது. அதுக்கு அடுத்த கட்டம், இப்ப நாள்ல தேமூர் குடுத்த உடனே, அதுலேருந்து கிட்டத்தட்ட ஒரு 50, 55 நாள் பார்த்தீங்கன்னா, அந்த பிஞ்சு பிடிச்சு கொஞ்சம் பெருசா வரப்பொழுது, அது சரக்கு கொஞ்சம் அப்படியே சின்ன சின்னதா பிடிக்கும். பிஞ்சு பிடிக்கிற போது, மீண்டும் அந்த பஞ்சகாவியம் எதுக்குன்னா, அது வளர்ச்சி ஊக்கியாவும் இருக்கும். அந்த பிஞ்சு நல்லா திரட்சியா நல்லா மணி சத்த குடுத்து பெருசா வர்றதுக்கு அந்த உறுதுணையா அந்த பஞ்சகாவியம் வேலை செய்யும். அதனால 55லேருந்து 60ஆம் நாள் ஒரு தடவ பஞ்சகாவியா குடுத்துற வேண்டியது. குடுத்துட்டு, அப்புறம் பார்த்தீங்கன்னா, அதுக்கு அடுத்த கட்டம் 75லேருந்து 80ஆம் நாள். கிட்டத்தட்ட 70லேருந்து 80 நாள் கூட எடுத்துக்கலாம். 75 நாள் கூட எடுத்துக்கலாம். அந்த டைம்ல இந்த கடலை முத்தி மேவோடு கருக்க ஆரம்பிச்சிடும். அப்ப கருக்கிற பொழுது கடல நல்லா முத்தி, நல்லா பருப்பு நல்லா உடைக்கிறதுக்கு நல்லா மணிச்சத்து வெயிட் அதிகமா வரணும்னா, அந்த டைம்ல மீன் அமிலம் லிட்டருக்கு 6 மில்லி வீதம் மாலை நேரத்தில தெளிச்சு விடுங்க. இது கடலை முத்திட்டு நல்லா அறுவடைக்கு வந்துரும். அப்புறம் இப்ப C7 எடுத்துட்டீங்கன்னா, கிட்டத்தட்ட 85லேருந்து 90 நாளைக்குள்ள அடிச்சிடலாம். வெஸ்டர்ன் பார்ட்டி எல்லாமே அந்த டைம் வந்துரும். இப்ப நீங்க அதுக்கு அடுத்தது 85 நாள்லேருந்து 90 நாள்ல அறுவடை பண்ணிட்டு, நீங்க கடலைய நீங்க பச்சை கடலையாவும் குடுத்துக்கலாம், காய வச்சு வச்சுக்கலாம். இதான் இதில கடலையில உள்ள வழிமுறை. அதுக்கடுத்து இப்ப நோய் தாக்குதல் இது வந்து ஒண்ணும் கடலையில பெருசா ஒண்ணும் கிடையாது. முக்கியமானது இந்த டிக்கா நோய் எப்போன்னு பார்த்தீங்கன்னா, அந்த மழைக்காலங்கள்ல மழை பெஞ்சுதுன்னா, இந்த டிக்கா நோய் வரும். இது சில பேர் டிக்கா நோய் வருதுன்ட்டு பயந்துட்டு நெறையா உரக்கல்ல போய் மருந்து வாங்கி அடிக்கிறது, பவுடர் ஸ்ப்ரே பண்றதெல்லாம் பண்ணுவாங்க. குறிப்பா இத பார்த்தீங்கன்னா, அத வந்து மழை பேஞ்சு வெக்காளிச்சு வெயில் அடிச்சுன்னா அந்த நோய் பரவாது. அதுக்கு அடுத்தது இந்த நோய் வந்த பிறகு நீங்க தண்ணி அதிகமா பாய்ச்சக்கூடாது. தண்ணி அதிகமா பாய்ச்சுனா இது அதிகமா பரவும். இதான் அதோட இது. அதுமாரி வேர்களும் அதுமாரி தான். அந்த டைம்ல மட்டும் ஒரு 3 நாளைக்கு கவனிச்சுட்டே வாங்க.
இந்த இலைப்புள்ளி அதிகமாக பரவுனா மட்டும் நீங்கள் பஞ்சாபியா உடனே கொடுத்துட்டிங்கன்னா அது பரவாது. அடுத்தது வெயில் அடிச்சுன்னா அது கண்டிப்பாக இது படிப்படியாக குறைஞ்சி ஆரம்ப இதுக்கு மாறி வந்துடும். இதான் இது குறிப்பாக. அதுக்கடுத்து இந்த இலை சுருட்டு புழு. நான் சொன்ன வேப்பெண்ணெய் 5 மில்லி இதை மாதிரி தெளிச்சிட்டிங்கனாலே இந்த பூச்சி தாக்குதல் அது குறைஞ்சிரும். இன்னொன்று என்ன கேட்டிங்கன்னா, அஸ்வினி அதிகமாக அந்த 20ஆம் நாள்லேருந்து 25ஆம் நாள் அப்போ வரும். அந்த டைமில் நீங்கள் அங்கே வந்து பார்த்துங்க. அந்த ஒவ்வொரு செடியிலையும் கொழுந்தில் அஸ்வினி அப்படியே நின்றுட்டு அப்படியே அந்த பச்சையத்தை அப்படியே சாப்பிட்டுட்டு இருக்கும். அந்த டைமில் நீங்கள் என்னென்னா, அதை கொஞ்சம் நல்லா உற்று நோக்கி பாருங்கள். அப்போ வந்து பொறி வண்டு அதை வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு சிகப்பு வண்டு அது புள்ளி வச்சு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா, ஒரு 4 புள்ளி 5 புள்ளி கருப்பு புள்ளி இருக்கும். அந்த வண்டு மேய்ஞ்சுதுன்னா கண்டிப்பாக நீங்கள் அதுக்கு ஒன்றுமே பண்ண வேண்டாம். ஏன்னா அந்த அஸ்வினியை பிடிச்சி அந்த பொறி வண்டு சாப்பிட்ரும். இப்படியே 3 நாள் ஆயிடுச்சுன்னா அங்கே அஸ்வினியே இல்லாமல் மாறி போயிடும். அந்த டைமில் நீங்கள் ஒன்றுமே பண்ணல. தட்டான் இப்போ 8 கால் பூச்சி, குளவி இதுமாரி பூச்சிகள்லாம் நன்மைச்சீர் பூச்சி நிறையா வந்து பறந்துக்கிட்டே இருக்கும். இப்படி பறக்கிற போது நீங்கள் அதுக்கு ஒன்றுமே பண்ண வேண்டாம். அது ஆட்டோமேட்டிக்காக அது சரி பண்ணி அது குறைஞ்சி தீமை செய்கிற பூச்சி குறைஞ்சிட்டாலே அது பூச்சி தாக்குதல் அதில் குறைஞ்சி வந்துடும். கடலையை பொறுத்த வரைக்கும் இதுதான். இப்படி நீங்கள் பண்ணிங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு மூட்டைக்கு 10லேருந்து 12 மூட்டை அறுவடை பண்ணலாம். அதை வந்து இப்போ ஒரு மூட்டைனா இப்போ 25 கிலோ நல்ல பருப்பு வரும். 25 கிலோ பருப்பு போட்டிங்கன்னா கிட்டத்தட்ட நான் சொல்கிறது பச்சை கடலையாக 10லேருந்து 12 மூட்டை அறுவடை வரும். இது ஒரு மூட்டை நீங்கள் முழுமையாக இப்போ அதுக்கான இப்போ ஆரம்ப கட்டத்துலேருந்து உழவடித்து எரு கொடுத்து அதுக்கான பூச்சி தாக்குதல்லேருந்து எல்லாமே நீங்கள் பண்ணுற பொழுது கிட்டத்தட்ட ஒரு மூட்டைக்கு 10,000 ரூபா செலவாகும் கடலை உள்பட. நீங்கள் அதுலேருந்து திரும்ப மகசூல் எடுக்கிற போது கிட்டத்தட்ட ஒரு 28லேருந்து 30,000 ரூபா எடுக்கலாம். உங்களுக்கு 20,000 ரூபா ஒரு மூட்டைக்கு லாபம் இருக்கும். இதுதான் இதோட கடலோட சாகுபடியோட வழிமுறைகள். இதை ஃபாலோ பண்ணிங்கனாலே நீங்கள் நல்ல லாபம் பெறலாம். நன்றி.